உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இந்த கேள்வி. சுந்தரவள்ளி அவங்க மீது வந்து புதுக்கோட்டை சேர்ந்தவங்க கவிதா ஸ்ரீகாந்துங்கிறவங்க ஒரு வழக்கு கொடுக்கறதுருக்காங்க. என்ன வழக்கு அப்படின்னா, இவங்க இந்த பகல்காம் இந்த பயங்கரவாத தாக்குதல் அதை ஒட்டி வந்து இந்த அரசின் மீது அவதூறு பிறப்புறது, ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து தவறாக பேசுவது, இதெல்லாம்னா இவங்க மீது தேச துரோக வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் இவங்க என்னென்னலாம் பதிவு போட்டிருக்காங்கிறத ஸ்க்ரீன்ஷாட், அதை வந்து கலர் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து கூட போய் புகார் கொடுக்குறாங்க. இதை வந்து புகார் கொடுத்த இந்த கவிதா ஸ்ரீகாந்த் மற்றும் அவங்களோட வந்த பாஜக நிர்வாகிகளை கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலால் அலைக்கழித்த இந்த போலீஸ் வந்து சுந்தரவள்ளியின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ அந்த வழக்கை பதிவு செய்கிறதுக்கோ அவ்வளோ யோசிக்கிறாங்க. உங்கள் ஆட்சி வந்தாலும் இப்படித்தானே இருக்கும் அப்படிங்கிறது மாதிரிலாம் கிண்டலாலாம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு அவங்களுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவாக போட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் ஆட்சி வந்தாலும் இப்படி தானே நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பாருங்கள், அங்கே ரவுடிகள் வந்து எல்லா சமுதாயத்துலையும் இருப்பாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பிராமணர்கள் எனக்கு தெரிஞ்சு 15% மேலே அங்கே பிராமணர்கள் இருக்காங்க. பிராமண சமுதாயத்துலேயும் ரவுடிகள் இருக்காங்க. அதுவும் சாதாரண ரவுடி இல்லை, அவன் 8 கொலை 10 கொலை பண்ணுவான், ஒரு பெரிய கேங்ஸ்டர், இந்த மாதிரிலாம் இருக்கான். இந்த ஒரு தடவை இந்த கடாமிசை சுபவீர துபே என்று ஒருத்தனை சுட்டு கொன்றார்களே என்கவுண்டரிலே, அவர் ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர் தானே அப்படின்லாம் பேசினதெல்லாம் துபேயை கூட அங்கே என்கவுண்டர்லாம் போடுறாங்க. 8 கொலை பண்ணிட்டான் இந்த ஆள் பிராமணன், வர்ணத்தில் இவன் மேலானவன். இங்கே வர்ணம்லாம் கிடையாது, இங்கே சட்டத்தின்படி தான் ஆட்சி இங்கே அப்படிங்கிறத வாழ்ந்து காண்பித்து கொண்டிருக்கின்றார் சன்னியாசி. தன் வாழ்க்கையை துறவரம் பூண்டதோடு இல்லாமல் மனதளவிலும் பற்றற்று மக்களின் மேன்மைக்காக பாடுபடக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் செயல்படுகின்றார். ஆனால் இங்கே என்ன நடக்குது பாருங்க. நம்ம எஸ்ஜி சூர்யாவை ஏன் கைது செஞ்சாங்க? மதுரைக்கு பக்கத்தில் இருக்கும் மதுரை மாவட்டத்தில் உள்ள பெண்ணாரம்னு இந்த பெண்ணாரத்துக்கு வார்த்தையை மாற்றி போட்டார், மாவட்டத்தை மாற்றி போட்டார். அதனால அவர் கைது செஞ்சாங்க. அப்புறம் சிதம்பரம் கோர்ட்டில் அவருக்கு அந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் விஷயமா அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு அவ்வளவு சாவடிச்சு காவல்துறை வந்து அவ்வளவு நெருக்கடி கொடுத்தது. மொபைல்லாம் லேப்டாப் இதெல்லாம் எல்லாத்தையும் முடிங்கிட்டு போயிட்டாங்க. அவர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் எனக்கு நான் சொல்லியே சில பேருக்கு அவர் உதவியும் செய்கிறாரு. அந்த டேட்டாஸ் எல்லாமே அதில் போனதுனால அப்புறம் புது டேட்டாஸ் நான் போன வருஷம் கொடுக்க வேண்டியதாச்சு. உறையூர் புகழேந்திரன் நம்ம கட்சியில் ஐடி செல்ல பிஜேபியில் இருக்கக்கூடியவர், அவரை விடிகாலில் கருக்கல்ல வீட்டு கதவை தட்டி அவரை அழைச்சிட்டு போனாங்க. ஜான் ரவி தூத்துக்குடியை சேர்ந்தவர், குஜராத்துக்கு போய் ஃப்ளைட்டு பிடிச்சி அவரை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது இதுல சுந்தரவள்ளியே இங்க கல்லெறிஞ்சா கூப்பிடுற தூரத்துல, அதுவும் காவல்துறை ரெக்கார்ட்ஸ்ல அந்த அம்மா அதிகமா இதா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த 3 வச்சிருக்காங்கன்னீங்கல்ல, நீங்க 3 ஐடி இல்ல ஐடி 3 தாங்க இருக்கும். மீதி வேற ஏதாவது நீங்க நினைச்சீங்கன்னா அது எனக்கு தெரியல. அது மீதி ஏதாவது அவங்களுக்கு வந்து கணக்குல வரக்கூடிய அளவுக்கு புஸ்தகங்களோ நண்பர்களோ அதெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும்னு வச்சுக்கங்க. அதனால நம்ம அதுக்குள்ள லெட் அஸ் நாட் கெட் இன்டு தட். நம்ம வந்து ஒரு உயர்ந்த சிந்தனையிலேயே நம்ம பேசுறவங்க. அந்த சுந்தரவள்ளி கூப்பிடு தூரத்தில் இருக்காங்க. ஒரு விசாரணைக்கு கூட இது வரைக்கும் காவல்துறை அழைக்கல. ஆனால் ஜான் ரவியை ஃப்ளைட்டு பிடிச்சி குஜராத்தில் போய் கைது செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி கட்டெரும்பு கூப்பிடும் தொலைவில் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. அதான் டிஸ்டன்ஸ் தான் நான் சொல்றேன். நீங்க வேற நல்ல வேலை கரெக்டாக கேட்டீங்களா கிளாரிட்டிக்காக. ஒரு அந்த டிஸ்டன்ஸ் தான், டிஸ்டன்ஸ் மேட்டர்ஸ். ஜான் ரவியை ஃப்ளைட்டு பிடிச்சி போய் கூப்பிட்டு வரவங்கள இந்த அம்மா லோக்கல்ல இருக்கிறவங்கள சம்மன் நினைச்சா அது பண்ணலாம். இல்லை திமுகவுக்கு மிக நெருக்கமாக இருக்காங்க. கட்டெரும்பு அதே மாதிரி மத்திய சென்னையில் ஒரு சகோதரனை கைது செஞ்சாங்க. நம்ம குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவன் போகிற போக்கில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்கிறதுக்கு ஃபயர் சதீஷ். இந்த மாதிரி என்னால் ஒரு 40-50 பேர் என்னால் சொல்ல முடியும். இந்த மாதிரி கைது செஞ்சு அவங்கள அலக்கழித்து அவங்க வாழ்வாதாரத்தை சீரழித்து மயிலாடுதுறையில் நம்ம இப்போ மாவட்ட தலைவராக இருக்கிற நாஞ்சில் பாலுவையும் கைது செஞ்சாங்க 6 வருஷம் முன்னாடி. விடுதலை சிறுத்தைக்காரன் அவர் கட்சி அவருடைய கடை வாசலில் போய் பெட்ரோல் குண்டு அடித்தான். ஆனால் யார் மேலேயும் நடவடிக்கை இல்லை. இந்த அளவுக்கு ஒரு பயாசரா செயல்படக்கூடிய காவல்துறை தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு. அதில் கவிதா ஸ்ரீகாந்தோட அனுபவம் மாதிரி எனக்கும் ஒரு அனுபவம். இவங்க வந்து இந்த டவுன் பஸ்ங்கிறாங்க, என்ன டவுன் பஸ், ஆம்னி பஸ். நான் உங்களை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன், சொல்லவும் மாட்டீங்க நீங்க. இல்லை எனக்கு தெரியல. அவங்க என்ன டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்? அவங்க தெரியல, எனக்கு தெரியல. அது அவங்க டிராவல்ஸ் வச்சிருக்காங்களா டிரைவர் வச்சிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. நீங்க வேலைக்கு தானே சொல்றீங்க?
திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறீங்க, எனக்கு அது சம்மந்தம் தெரியல. சரி, நான் எனக்கும் தெரியல, உங்களுக்காவது நீங்கள் அப்டேட்டடாக இருப்பீங்க, நானாவது அடிக்கடி ஊருக்கு போயிடுறதுனால எனக்கு தெரியலன்ட்டு. இவங்க பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுலேருந்து ஒரு கவிதா ஸ்ரீகாந்த்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு 3-4 நாள் கழிச்சு சென்னை மாநகர கமிஷனர்கிட்ட நான் ஒரு 3 பேரில் புகார் கொடுத்தேன். இதே இந்த பஹல்காம் ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக காவல்துறை சொன்னதே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. சார் அதெல்லாம் நாங்களே டெலீட் பண்ணிடுவோம் சார். நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு நான் கொடுக்கலீங்க, நான் கூட ரிப்போர்ட் அடிக்க என்னால் டெலீட் பண்ண முடியும். என்னுடைய நோக்கம் இது டெலீட் பண்ணுறது கிடையாது. அதான் நம்ம கண்ணில் படாமல் டெலீட் பண்ணிடுவாங்க, யாரும் பார்க்க வேணாம். அவன் எங்க பாருங்க, பச்சை பிள்ளைய அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் யாரும் பார்க்காத போது அவங்க கற்பழிச்சுக்கிட்டாங்க. 12 வயசு பிள்ளைய அவங்க அந்த பக்கம் கற்பழிச்சுக்கலாங்க. அதாவது நம்ம பார்வையில் எதுவும் பற்றக்கூடாது அப்படிங்கிறத அந்த காவல்துறையோட மனோபாவம் எப்படி இருக்குங்கிறது சொல்கிறேன். நான் சொன்னேன், சார் என்னுடைய நோக்கம் அவங்க டெலீட் பண்ணோன்னா என்னால் செஞ்சிருக்க முடியும். நீங்கள் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு சம்மன் நினைச்சு 2 தடவை வர சொல்லுங்க, அப்போதான் உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். இது பயம் விட்டு போனதுக்கு ஒரு காரணம், ஒரு மிகப்பெரிய காரணம். இதை பார்க்கக்கூடியவங்க அந்தந்த பகுதியில் வேற ஏதாவது இதே மாதிரி சம்பவம், நான் சொல்கிற சம்பவம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 2019 கோமலிச்சரன்பேட்டை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் இந்து முன்னணி சார்பாக அப்போ அந்த வந்தது மேஜர் முகுந்த் வரதராஜன் அந்த பிரச்சனை போது ஒரு பேனர் வச்சாங்க இந்து முன்னணி சார்பாக, பாரதம் எங்கள் உயிரடா, பாகிஸ்தான் எங்கள் மயிரடா அப்படின்னு பேனர் வச்சாங்க. உடனே காவல்துறை இந்த பேனர் எடுக்க போச்சு. இந்து முன்னணி சார்பா நம்ம அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். பாகிஸ்தான் பிரதமர் ஏதாவது இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன்? திருவல்லிக்கேணி வைக்கிறதுக்கும் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்துக்கும் பாகிஸ்தான்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணல, லோக்கல்ல இருக்கிற பாய் கோச்சுக்கிறான்னு காவல்துறை சொல்றான். கோச்சுக்கிறாங்க. இது என்ன பண்ணிருக்கணும், டேய் பாரதம் எங்கள் உயிரடான வச்சிருக்கான், பாகிஸ்தான மயிருங்கிறான், அது அடிமயிரா நுனிமயிரா அதை பத்தி உனக்கு என்ன இது ஆராய்ச்சி, அவங்க அதை பத்தி மென்ஷன் பண்ணல, உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன் படவா ராஸ்கல் அப்படின்னு காவல்துறை சொல்லி இருந்ததுன்னா இந்த பயலோ இந்த மாதிரிலாம் செய்வானுங்களா? இந்த மாதிரிலாம் வாய்க்கு அதை எழுதுறதா இருக்கட்டும். நீங்க அப்ப நடந்த சொல்றீங்க, இப்போ குஜராத்ல இந்த பிளைட் கிராஷுக்கு அதில் ஃபுல்லு கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்மைலி போட்டிருக்காங்க. அந்த ஸ்மைலி போட்டிருக்கவங்க நான் பேர்லாம் பார்க்குறேன், அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதை பதிவாக போட்டிருக்காங்க. அதில் பார்த்தா ஸ்மைலியை பார்த்தா எல்லாருடைய பேரும் மர்ம மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்கெல்லாம். அதில் இன்னொன்று பாருங்கள், இது நீங்கள் இப்போ சொல்கிறீங்க ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமும் சரி, இப்போ இந்த ஃப்ளைட்டு கிராஷுக்கும் இதை சொல்கிறீங்க. பிபின் ராவத் ஊட்டியில் தானே ஃப்ளைட் ஆக்சிடென்ட், அப்போவே என்ன பண்ணாங்க, அந்த ஸ்மைலி போட்டவனெல்லாம் பிடிச்சி அன்றைக்கே இவங்களை காய் அடிச்சிருந்தோம்னு வச்சுங்க. நம்ம ஊரில் மாட்டுக்கு காய் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பாக்குவட்டி மாதிரி வச்சு ஒரு நசுக்குவாங்க பாருங்க. இந்த பயலுக்கு அந்த மாதிரியே அப்பயே பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு அட்டுழியமான வேலையை செய்ய மாட்டாங்க. பாரதம் எங்கள் உயிரடா, பாகிஸ்தான் எங்கள் மயிரடான்னா இந்த பயலுக்கு ஏன் கோவம் வரணும்? உனக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன தொடர்பு? ஏன் உனக்கு பாகிஸ்தானை சொன்னா உனக்கு ஏன் எரியுது? பாகிஸ்தான் ஜெயிச்சா இங்க பட்டாசு வெடிக்கிற, இந்தியா தோத்தா நீ இங்க கொண்டாடுற நீயே. இது என்ன மனோபாவம்னு காவல்துறை இதை இன்னும் கொஞ்சம் தமிழக காவல்துறை கொஞ்சம் நெருக்கி இருந்துன்னு வச்சுங்க. இந்த விஷயத்தையும் நான் காவல்துறையிட்ட சொன்னேன். இங்கே பாருங்க சார், உங்க மேலேயே எனக்கு வருத்தம் உண்டு சார், கோவமே உண்டு, இப்படி பண்ணா எப்படி? ஒன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை தேடி எடுக்கணும். நம்ம இன்னும் இளங்கோவன்ஜிட்ட கூட கேட்டிருக்கேன், மாநாடு முடிஞ்ச உடனே இது காவல்துறையோட போக்கு. நீங்க தலை ஒழுங்கா இருந்தாங்க, வாலும் ஒழுங்கா இருக்கும், வேலை செய்யறவனும் அதுக்கு கீழே இருக்கிறவனும் இயங்குறவனும் சிஸ்டமேட்டிக்கா இயங்குவான். நீங்க காவல்துறையே இந்த தவறுகளுக்கெல்லாம் துணை போகும்போது, வேடிக்கை பார்க்கும்போது, துணை போறாங்கிறது கொஞ்சம் அதிகபட்ச வார்த்தை, இதை வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்க கோச்சுப்பாங்க. ஏன் கோச்சுப்பான்? கோச்சிட்டா அவனை நம்ம என்ன சொல்லலாம், அடுத்தது சொல்லலாம். காவல்துறை எந்த அளவுக்கு இருக்காங்கங்கிறது இப்பொழுது நான் நம்ம ஷூட்டு வரத்துக்கு முன்னால ஒரு செய்தி என்னன்னா, மதுரை பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள புந்து வெட்டிருக்கான், அடிச்சு எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். அவரு உள்ள ஓடி போய் தாப்பா போட்டுக்கிட்டாரு, ஹெட் கான்ஸ்டபிள் ரூம்ல தாப்பால் போட்டதுனால அவர் உயிர் பிழைத்தாருங்கிறது செய்தி. ஐயோ, நம்ம சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கும், நம்ம பகுதியில் இப்படி நடந்திருக்குதுன்னு எம்எல்ஏ உதயகுமார் பார்க்க போறாரு, நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு போலீஸ் அவர் தடுக்கிறாங்க. இது மதுரையில் எங்க ஊர் காட்டுமன்னார்குடி சட்டமன்றம் 2 நாள் முன்னாடி முத நாள் கஞ்சா வியாபாரி ஒருத்தனை வெட்டி கொண்டுடுறாங்க. இந்த கஞ்சா வியாபாரிக்கும் அந்த வெட்டி கொன்னவங்களுக்கும் அடிதடி தகராறு ஒரு 5-6 நாள் முன்னாடி நடந்திருக்கு. அந்த வெட்டி கொன்னவங்க அந்த அடிதடி நடந்த போது இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸில்.
அங்க எஸ்பிசிஐடியில் ராஜான்னு ஒரு எஸ்ஐ இருக்காரு. அவரோட வேலையே என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு சாதகமா ஆப்ரேட் பண்றதா அங்க லோக்கல்ல புகார். அங்க பிஜேபி சேர்ந்த நம்ம சகோதரர்கள்ட்டையும் இதை சொல்லி அங்க இதை ஒரு பிரச்சனையா ஏற்படுத்த முடிஞ்ச பல இன்ஸ்பெக்டர் காவு வாங்கினவர் இந்த எஸ்பிசிஐடி எஸ்ஐ ராஜா. இந்த கேஸை எஸ்கலேட் பண்ணாம மாவட்ட எஸ்பிக்கு தகவல் தெரிவிக்காம விட்டதுனால அங்க கொலையில போய் முடிஞ்சு அது ஜாதி கலவரம் வருமோங்கிற பயத்துல அந்த ஏரியால இருக்காங்க. இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, காவல்துறை தான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த எஸ்பிசிஐடி ராஜா மாதிரி ஆட்கள், இந்த சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மாதிரி ஆட்கள், இவங்களெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு இதுக்குள்ள போய் அரசியல் பார்க்காம ஒழுங்கா அவங்க வேலையை செஞ்சிருந்தாலே இன்னைக்கு அறந்தாங்கில உண்மையிலேயே சகோதரி அவங்க எடுத்து செஞ்ச வேலை மிகப்பெரிய இது. நம்ம ஆளுங்களே சில பேர் என்ன கேட்குறாங்க, ஒரு வருத்தமா இருக்கு, ஏன் நீங்க இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி செஞ்சிருக்கலாமே. நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு 2-3 நாள் இதுக்காக போய் மெனக்கட்டு பாருங்க, அந்த வலி என்னங்கிறது தெரியும். தான் குடும்பத்தை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, இன்ன பிற வேலைகளை விட்டுட்டு, கவிதா ஸ்ரீகாந்த் மாதிரி பல பேர் இந்த கட்சிக்காக போய் காவல் நிலையத்துல புகார் கொடுத்த போலீஸ் ஸ்டேஷன் வேப்பற நேரத்துல அவங்க போய் தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ஆம்பளை விடுங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், ஏதோ போறோம், நம்ம கோவில் மாடு மாதிரி சுத்தி வரோம், ஏதோ பண்றோம். அவங்களுக்கு குடும்ப சுமையும் அவங்களுக்கு இருக்கு, அதையும் தாண்டி வேலை செய்யறாங்க. அவர் ஸ்ரீகாந்தும் அங்க அந்த ஊர்ல இல்லை, அவங்க பக்கபலமா இருக்கலாம்னா. அதை போன்ற சகோதரிகளுக்கு என் சிறந்தாழ்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். காவல்துறை இவ்வளவு பிரச்சனையை நாம லிஸ்ட் அவுட் பண்றோம் பாருங்க, நம்ம ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் பேசியிருப்போம். அதுலேயே இந்த காவல்துறையை பத்தி எவ்வளவு விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியுது. இதெல்லாம் நம்ம டோப்பா அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இது புறையோடி போய் காவல்துறை இன்றைக்கு ஒரு நம்ம ஒரு கவலைக்குள்ளான நேரத்துல கொண்டு போய் நம்மளை விட்டுருக்கு.